بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் சூரத்துல் பக்ராவுடைய வசனங்களுக்கு நேரடியான அர்த்தத்தையும் அதிலிருந்து பெற வேண்டிய சட்டங்களையும் நம்ம பார்த்து வர்றோம். இதுவரைக்கும் 195 வசனங்களை பார்த்துவிட்டு 196வது வசனத்தின் சில பகுதிகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அந்த 196வது வசனத்தில் அடுத்த தொடர்ச்சியாக உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் ஹஜ்ஜு உம்ராவை அல்லாவுக்காக பூர்த்தி செய்யுங்க, இடையில முடிச்சிடாதேன்னு சொல்லிடுறான். அதை முடிச்சிடாதேன்னு சொல்லிவிட்டு சில நேரங்கள் நீங்கள் தடுக்கப்பட்டீங்கன்னா உங்களால் செய்ய முடியாமல் போயிடும். அதுக்கு நீங்கள் ஹதிங்கிற பழிப்பிராணியை கொடுங்கன்ட்டு அந்த சட்டத்தை எல்லாம் முடிச்சிட்டான். அதுபோக நம்ம அதுக்கு முன்னாடி நீங்கள் தலையை மலிச்சிடாதீங்கன்னு வர சொல்கிறான்ல. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த ஹஜ்ஜு உம்ராவை நீங்கள் நியத்து பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா கிரிகைகளையும் முடித்து விட்டு இறுதியாக என்ன செய்யணும், மொட்டை அடித்து தான் நீங்கள் அதிலிருந்து விடுபடணும், அல்லது தலைமுடியை குறைத்து தான் அந்த ஹஜ்ஜில் இஹ்ராம்லேருந்து விடுபட வேண்டும் என்றும் எல்லாம் சொல்கிறான்ல. இந்த இடத்துல இதுலேயும் ஒரு சலுகை சிலருக்கு வரும். என்ன சிலர்னு கேட்டால், ஒருத்தர் இஹ்ராம் கட்டிட்டார். இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ இஹ்ராமில் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய கடமை என்ன, ஹஜ்ஜுடைய எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு தான் அவர் தலையை மலிக்கணும். உம்ராவுடைய எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு தான் தலையை மலிக்கணும், அல்லது கொஞ்சமாக வெட்டி கொள்ளணும். இப்போ என்ன வருதுன்னு கேட்டால், இவர் ஹஜ்ஜுக்கு இஹ்ராமில் நுழைஞ்சிட்டார். நுழைஞ்ச அன்றைக்கி தான் இஹ்ராம் கட்டியிருக்கிறாரு. அடுத்த நாள் என்ன இருக்குதுன்னு கேட்டால், தலையெல்லாம் சிறங்கு இருக்குது, ஒரே பேன் அரிப்பாக இருக்குது. அது மொட்டை அடித்து ஆகணுங்கிற ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். ஆனால் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை அவர் ஒன்றும் செய்யலை, முடிக்கலை. ஹஜ்ஜு கிரிகைகளை முடிச்சுட்டு தானே மொட்டை அடிக்கணும். தலைமுடியை மலிக்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு முடியை குறைக்கிறதா இருந்தாலும் சரி, அது எப்போ குறைக்கணும்னு கேட்டால், ஹஜ்ஜுடைய எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக மொட்டை அடித்த உடனே அவர் இஹ்ராம்லேருந்து வெளியே வந்துடுறாரு. அப்படிங்கிறது தான் சட்டம். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒருத்தர் ஒரு நோயாளியாக இருக்கிறார், ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டிடுறாரு, நோயாளியாக இருக்கிறார். டாக்டர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரொம்ப நீங்கள் தலைமுடி எடுத்துருங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஜ்ஜுடைய காரியம் ஒன்று முடிக்கலன்னு கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. அவர் இடையிலேயே மொட்டை அடித்து விட்டு என்ன செய்யலான்னு கேட்டால், மொட்டை அடித்த நிலையிலேயே ஹஜ்ஜுடைய காரியங்கள்லாம் அவர் செய்யலாம். இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும்னா, அப்படி இடையில் அதை முடிச்சு விட்டு தான் மொட்டை அடிக்கணுங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது, இவருடைய நோயின் காரணமாக அதை இடையிலேயே அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவு செய்வதற்கு முன்னாடியே மொட்டை அடிக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்னு சொன்னால், அதை மொட்டை அடிக்கலாம், ஆனாலும் அதுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ அடுத்து வரக்கூடிய வார்த்தையில் நம்ம அறிய போகிறோம். 196 வசனத்தில் எது வரைக்கும் வாசித்து விட்டோமோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஃபமன் கான மின்கும் மரீலன், உங்களில் யாராவது நோயாளிகளாக இருந்தால், அவு பிஹி அதன் மின் ரசிஹி, அல்லது தலையில் ஒரு தொல்லை, பேனு சொறி சரங்கு இந்த மாதிரியான விஷயம், அதன்னா தொல்லை, மின் ராசி தலையில் ஏதாவது ஒரு தொல்லை இருந்தால், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது தலையில் ஏதாவது தொல்லை இருந்தால், அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், மொட்டை அடித்து கொள்ளலாம்னு சொல்லப்படல, அங்கே மறைஞ்சு நிற்கிது. அப்போது நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், ஹஜ்ஜை முடிக்காமலேயே மொட்டை அடித்து கொள்ளலாம். அதே நேரத்தில் ஃபிதியத்துன், அவர் மீது அலைஹி ஃபிதியத்துன், அவர் மீது ஒரு பரிகாரம் இருக்கிறது. என்ன பரிகாரம் என்றால், மின் சியாமின், நோன்பு வைக்கிற ஒரு பரிகாரம், அவு சதக்கத்தின், அல்லது ஏதாவது தர்மம் செய்கிற ஒரு பரிகாரம், அவு நுசுக்குன்னா ஆடு மாடு ஒட்டகத்தை அறுக்கிறது, அந்த ஹதி பண்ணுற ஒரு இப்போ குர்பானி கொடுக்குற ஒரு பரிகாரம், இது அவருக்கு இருக்கிறது. இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், நீங்கள் ஹஜ்ஜுக்கு நீங்கள் தடுக்கப்படலை, ஆனால் ஹஜ்ஜு முடிச்சுட்டு தானே நீங்கள் மொட்டை அடிக்கணும்.
இஹ்ராம்லேருந்து விடுபடுவதாக இருந்தால் ஹஜ்ஜுடைய எல்லா காரியத்தையும் முடிக்கணும், உம்ராவுடைய எல்லா காரியத்தையும் முடிக்கணும். முடிச்சுட்டு தான் நாங்கள் முடிச்சிட்டோங்கிறது ஒரு அடையாளமாக தான் தலைமுடியை மலிக்கணும். ஆனால் நீங்கள் இஹ்ராமில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நோய் வந்து விட்டது, அல்லது தலையில் ஒரு பிரச்சனை வந்து விட்டது, நீங்கள் மொட்டை இப்போ அடித்து தான் ஆகணும் என்கிற ஒரு நிலைமை, இதெல்லாம் மருத்துவர்கள் சொல்கிறத வச்சு முடிவு பண்ணிக்கிறலாம். ஒரு மருத்துவ ரீதியான ஒரு காரணம் இருந்துச்சுன்னு சொன்னால், அப்படி இருந்து நீங்கள் மொட்டை அடிக்கும் நிலை மொட்டை அடித்து விட்டால், கடைசியில் அடிக்க வேண்டிய மொட்டையை இடையில் அடித்த காரணத்தினால அதுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யணும். அதைத்தான் இந்த வாசகம் சொல்லுது. எப்படி சொல்லுது? ஃபமன் கான மின்கும் மரீலன், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்து ஃபஹலக ரஸஹு, தலையை மலித்து கொண்டால்னு வச்சுக்கிறேன். ஃபமன் கான மின்கும் மரீலன், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்து ஃபஹலக ரஸஹு, தலையை மலித்து விட்டார் என்று சொன்னால், அவ் அல்லது பிஹி, அவரிடத்தில் அதன் ஒரு தொல்லை, மின் ராசிகி, அவருடைய தலையில் ஒரு தொல்லை என்று சொன்னால் தொல்லை தரக்கூடிய நோய் சிரங்கு பேனு இந்த மாதிரி அப்படி ஏதாவது இருந்து ஃபஹலக ரஸஹு, தலையை மலித்து விட்டால், இடையிலேயே இந்த தலையை மலித்தல் எப்போ செய்கிறார்ன்னு கேட்டால் ஹஜ்ஜை முழுமையாக்குவதற்கு முன்னாடியே செய்கிறார், உம்ராவை முழுமையாக்குவதற்கு முன்னாடியே செய்கிறார். எதனால் செய்கிறார் என்று கேட்டால் ஒரு நோயின் காரணமாக செய்கிறார், அல்லது தலையில் ஒரு பிரச்சனை இருக்கிற காரணமாக செய்கிறார். அப்படி செய்தாரையானால் ஃபஃபிதியத்துன்னா அலைஹின்னு வச்சுக்கிறணும். அலைஹி, அவர் மீது இருக்கிறது, ஃபிதியத்துன், ஒரு பரிகாரம் இருக்கிறது. ஃபிதியான ஒன்று செய்ய முடியாட்டி அதுக்கு செய்யக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் காரியத்துக்கு பேர் ஃபிதியான்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபிதியத்துன் அலைஹி ஃபிதியத்துன், அவர் மீது ஒரு ஃபிதியா இருக்கிறது, ஒரு பரிகாரம் இருக்கிறது. என்ன பரிகாரம் என்னவாக இருக்கலாம்னு கேட்டால், மின் சியாமின், நோன்பு எனும் பரிகாரம், அவு சதக்கத்தின், தர்மம் எனும் பரிகாரம், அவு நுசுக்கின், பலியிடுதல் என்ற ஒரு பரிகாரம். நோன்பு, சதக்கா, பலியிடுதல், அந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை அதுக்காக அவர் செய்யணும். அதாவது இஹ்ராமோட இருந்துக்கிட்டு ஹஜ்ஜுடைய காரியத்தை எல்லாம் முடிப்பதற்கு முன்னாடியே மொட்டையடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாராயானால் அதற்காக ஒரு பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம் செஞ்சுட்டு அவர் மொட்டையடிச்ச நிலையில் எல்லா ஹஜ்ஜுடைய காரியத்தையும் செய்யலாம். பரிகாரம் செஞ்சிட்டார்ல, என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்டால், நோன்பு வைக்கணும், அல்லது சதக்கா கொடுக்கணும், அல்லது நுசுக்கு பலியிடணும். இந்த மூன்றில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் ஒரு அடுத்த பகுதி, ஒன்று வசனம் முடியலை, 196வது வசனத்தில் அடுத்த ஒரு சட்டத்தை இதில் எல்லாம் சொல்லுகிறான். இதில் நமக்கு ஒரு இந்த அர்த்தம் வழங்கினாலும் வழங்காது. நோன்பு வைக்கிறோன்னா எத்தனை நாள் வைக்கிறது அது இங்கே சொல்லப்படலை. தர்மம்னா எவ்வளோ தர்மம் செய்கிறது அது சொல்லப்படலை. நுசுக்குண்டா என்ன பலி கொடுக்கறது அதுவும் சொல்லப்படலை. ஆனால் மூணில் ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு வருது. அப்போ இதுக்கு விளக்கம் இல்லாமல் இருக்குதுல்ல, இந்த விளக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஹதீஸில் தேடணும்னு சொன்னால், ஹதீஸில் இதுக்கு நமக்கு விளக்கம் கிடைக்கிறது. என்ன ஹதீஸில் விளக்கம் கிடைக்கிறதுன்னு கேட்டால், புகாரியில் 4190வது ஹதீஸ். அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், காபிபின் உஜ்ரா என்பவர் அறிவிக்கிறார். காபிபின் உஜ்ராங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு அவர் சொல்கிறாரு, அத்தா அலையன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்தில் ரசூல்லா வந்தார்கள். எப்போ வந்தார்கள்னா, ஜமனல் ஹுதைபியாவுடைய ஆண்டின் போது வந்தார்கள். ஹுதைபியா நேரத்தில், ஹுதைபியாண்டா என்ன அர்த்தம், அந்த போக முடியாமல் இருந்தாங்கள்ல, தடுக்கப்பட்டாங்கள்ல, அப்போ ரசூல்லா இடத்துல வந்தார்கள். அப்போ ஒல் கம்லு எத்தனாசர் ஒலா வஜ்ஹி, என் முகத்தில் பேன் ஓடிக்கிட்டே இருக்கிறது. பேன் தலையில் எவ்வளோ பேனுன்னு கேட்டால் முகத்திலெல்லாம் வழிகிற அளவுக்கு பேன் இருக்கிறது. அப்போ கால ரசூல்லா கேட்டார்கள், யூதிக்க ஹவாமு ராசிக்க, உன் தலையில் உள்ள பேன்கள் உனக்கு தொந்தரவாக இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. குல்த்து, நான் சொன்னேன் ஆமான்னு சொன்னேன். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, ஃபஹலுக்கு நீ போய் மொட்டை அடிச்சிக்க, இந்த ஹதியுடைய பிராணி அங்கே போய் சேருதுன்னெலாம் பார்க்க தேவையில்லை, நீ இப்போ மொட்டை அடிச்சிக்க. அடிச்சிட்டாலும் ஒசும், நீ நோன்பு வை, சலாசத்து ஐயாமின், 3 நாள். அது நோன்புண்டு குரானில் முட்டையாக தானே வருது, எவ்வளோ நோன்புன்னு வரல. இதுக்குள்ள பரிகாரம் என்னென்னு கேட்டால் 3 நாள் நோன்பு.
அப்போ இந்த மாதிரி அதாவது இஹ்ராமுடைய முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மொட்டை அடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டீங்கன்னு சொன்னால் 3 நோன்பு வைக்கணும். ஒசும் சலாசத்த ஐயாமின் 3 நாள் நோன்பு வைப்பீராக. அவ் அத்தையும் சித்தத்த மசாக்கின் அல்லது ஒரு 6 ஏழைக்கு உணவளிப்பீராக. சதக்கான்னு வருதுல்ல, தர்மம் செய்யுங்கள்னு குரானில் வருது. தர்மத்தினுடைய அளவு சொல்லப்படவில்லை, நோன்புன்னு வருகிறது, அளவு சொல்லப்படவில்லை. அந்த நோன்புடைய அளவை இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. எந்த ஹதீஸ் சொல்கிறது? 4190வது ஹதீஸ் சொல்லுகிறது. சலாஹத் ஐயாமின் என்ன செய்ய, நீ சும் சலாஹத் ஐயாமின், நீ வந்து 3 நாளைக்கு நோன்பு வை. அவ் அத்தையும் அல்லது நீ வந்து உணவளிப்பாயாக. சித்தத்த மசாக்கின ஒரு 6 ஏழைக்கு உணவளிச்சிரு. 3 நோன்பு வை, இல்லாட்டி ஒரு 6 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துரு. அவுன்சுக் நசீகத்தனால ஏதாவது ஒரு பழிப்பிராணி, ஒரு குறைஞ்சபட்சம் ஆடு, அதை நீ பழி கொடுத்துரு. இதை செஞ்சு விட்டால் மொட்டை அடித்தது முன்கூட்டியே மொட்டை அடிச்சிங்கல்ல, ஹரமுக்கு அந்த பழிப்பிராணி போய் சேருவதற்கு முன்னாடி, ஹஜ்ஜுடைய கிரிகைகள் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மொட்டை அடித்ததற்கு உரிய பரிகாரமாக இது அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் அறிவிப்பாளர் ஐயூப் சொல்லுகிறாரு. லாத்ரி பி ஐயுஹாதா பத, இதில் எதை முதல் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியலை. எதை வேணாலும் செய்யலாம். மொட்டையாக சொல்லிட்டாங்கன்னா எதை வேணாலும் நம்ம இஷ்டம் தான் அர்த்தம். அதை முதல் இதுக்கு ஃபஸ்ட்டு இடம் எது? ஃபஸ்ட்டு இடம் வந்து ஆட்டை இருக்கிறது, 2வது இடம் சோறு கொடுக்கறது, 3வது இடம் அப்படிலாம் தர்த்தீப்புக்கு சொல்லப்படல. 3 விஷயந்தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு வசதி போல் நீங்கள் செஞ்சுக்கிற வேண்டியதான். ஐயூப் என்பவர் என்ன செய்கிறாரு, அந்த அறிவிப்பாளர் சொல்கிறாரு, லாதிரி ஐயுஹாதா பத, இதில் எதை கொண்டு அவன் தூங்குவான் என்று எனக்கு தெரியவில்லைங்கிறாரு. இது தெரிய தேவையில்லை, அவர் தேவையில்லாமல் இந்த விஷயத்தை சொல்கிறாரு. அல்லாவும் ரசூலும் இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டுன்னு சொல்லலைன்னு சொன்னால் எதை வேணாலும் ஃபஸ்ட் ஆக்கிடலாம், எதை வேணாலும் செகண்ட் ஆக்கிடலாம், எதை வேணாலும் தேர்ட் ஆக்கிடலாம். நம்ம உரிமையில் அது வந்து விடுகிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பரிகாரம் இதில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஹஜ்ஜி உம்ராவுக்கு போகிறோம். போகும் பொழுது ஹஜ்ஜிக்கு பிரயாணம் பண்ணி போகிறோம். பிரயாணம் பண்ணி போகிறோன்னா 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் 500 அந்த காலத்தில் பிரயாணம். இந்த காலத்தில் ஃப்ளைட்டில் போய் இறங்குற மாதிரி இல்லையில, அந்த காலத்தில் பிரயாணம் பண்ணி போனாங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய காரியங்கள் 5 நாளாக இருந்தாலும் அதுக்குரிய பிரயாணங்கள் 5 நாள்லாம் ஏற்படும். வந்து பிரயாணம் பண்ணி வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு வருவாங்க. அப்படி வரக்கூடிய ஹஜ்ஜுக்காக பிரயாணம் பண்ணி ஒருத்தர் கிளம்பி வரும் பொழுது அவருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கே தெரிகிறது வண்டி இழுக்காதுன்னு தெரிகிறது. நம்ம ஹஜ்ஜுக்குன்னு கிளம்பி வந்துட்டோம், இன்னும் ஒரு 10 நாள் பிரயாணம் இருக்குது, போய் சேர முடியுமா, இடையில நம்ம நிறுத்தப்பட்டுருவோமா, இனிமேல் பயணிக்க இயலாதுன்னு சொல்லி நம்ம ஹஜ்ஜி செய்ய முடியாமல் போயிடுமா, அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு நிலை இருந்து புறப்பட்டு போகிறாருன்னு சொன்னால் அப்போ அவர் என்ன செய்யணும்னு கேட்டால், ஹஜ்ஜிக்கு புறப்படும் போதே சரியான ஒரு வயிற்று போக்காக போயிட்டே இருக்குது. அவர் அல்லாஹ்வை நம்பி கிளம்பிட்டார். அவர் என்ன தெரியுதுன்னா, போக போக வயிற்றுப்போக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. நம்ம ஹரம் எல்லைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வயிற்றுப்போக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் போல் இருக்க, நமக்கு வந்து ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது போல் இருக்கு, அதை நிறுத்தி ரிட்டர்ன் ஆகணும் போல் இருக்குங்கிற மாதிரி அவர் வந்துட்டாருன்னு வைங்க. அப்படி நிலையில் இருப்பாரையானால் அந்த மாதிரி நோயாளியாக உள்ள ஆளுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், அவங்க வந்து எஹ்ராம் அணியும் போதே இப்படி நிபந்தனையோடு அணியணும். எப்படி, இறைவா நான் வந்து உனக்காக வந்து ஹஜ்ஜிக்கு நான் இஹ்ராம் அணிந்து விட்டேன், உனக்காக இஹ்ராமுக்கு அணிந்து விட்டேன், ஆனாலும் எனக்கு எந்த இடத்துல நீ வந்து அதை என்னை தடுத்து விடுகிறாயோ அது வரைக்கும் தான் நான் செய்வேன், அதுக்கு பிந்தி உள்ளதை என்னை கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லி இஹ்ராம் கட்டணும். எல்லாம் உன்னை நம்பி நான் இஹ்ராம் கட்டிடுறேன், ஆனால் தள்ளாத வயிற்றுப்போக்கில் வந்து இனிமேல் இங்கே செய்ய முடியாதுன்னு எனக்கு ஒரு இடத்துல படுத்துட்டேன்னு போய் அதனால என்னை நீ பிடிச்சிடாத அப்படின்னு இஹ்ராம் கட்டையிலேயே எனக்கு ஏழும்டா தான் நான் வந்து கடைசி வரைக்கும் செய்வேன். இப்போ 7வது நிலையில் நான் போய்கிட்டு இருக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குறேன், அப்படி முடியாமல் படுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அதை என்னை பிடிச்சிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இஹ்ராம் கட்டுங்கிறாங்க. அந்த நிலையில் உள்ள ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது லுபான்னு ஒரு அம்மா, இவங்க யாருன்னு கேட்டால் அப்துல் முத்தலிபுடைய பேத்தி ஜுபைருடைய மகள், அதாவது ரசூல்லாவுடைய மாமி மகள்னு வைங்களேன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இன்னி உரீதுல் ஹஜ்ஜ வன ஷாக்கியத்தும், நான் வந்து ஹஜ்ஜை நாடி விட்டேன், ஹஜ்ஜு செய்ய இஹ்ராம் கட்டிட்டேன், வன ஷாக்கியத்துன் நான் ஒரு நோய்வாய்ப்பட்டவளாக இருக்கிறேன், நோய்வாய்ப்பட்டவளாக இருக்கும்போதே நான் ஹஜ்ஜியை நாடி விட்டேன், நான் என்ன செய்கிறது என்று ரசூல்லாட்ட கேட்கும் பொழுது ரசூல்லா சொன்னாங்க, ஹுஜ்ஜி
நீ ஹஜ்ஜி செய்யி, ஒஸ்தரித்தி நீ நிபந்தனை போட்டுக்கள் அல்லாவிடத்தில். என்ன நிபந்தனை? அன்ன மஹில்லி ஹைது ஹபஸ்தனி, இறைவா என்னை எது வரைக்கும் எங்கே வரைக்கும் நீ தடுக்காமல் இருக்கிறியோ அது வரைக்கும் தான் என்னுடைய பயணம் இருக்கும். நீனா தடுத்து விட்டாயானால் என்னை குற்றம் பிடிச்சிடாதன்னு சொல்லி நீ இஹ்ராம் கட்டிக்க. அப்போ நோயாளியாக இருக்கும்போது இஹ்ராம் கட்டுகிறோம். யாரெல்லாம் அதுக்கு எப்போ எனக்கு போக முடியாத நிலை வருகிறதோ அது வரைக்கும் நான் செய்கிறேன், அதுக்கு ரிட்டனு ஹஜ்ஜி செய்யாமல் வந்துடுவேன், என்னை நீ பிடிச்சிடாத என்று நீங்கள் ஷர்த்து போட்டுக்கலாங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? இது புகாரில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டால், ஹுஜ்ஜி நீ ஹஜ்ஜி செய்யி, ஒஸ்தரித்தி நீ நிபந்தனை போட்டுக்கள், அன்ன மஹில்லி ஹைசு ஹபஸ்தனி எந்த இடத்துல என்னை நீ தடுக்கிறாயோ அந்த இடம் தான் எனக்குரிய இடம்னு சொல்லி நீ சொல்லிக்க அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால் ஹஜ்ஜிக்கு போவதில் நியத்து பண்ணினா செஞ்சு தான் ஆகணும். செஞ்சு ஆகும் பொழுது நம்ம தடுக்கப்படும் பொழுது அதுக்கு ஹதி கொடுத்துட வேண்டியது. தடுக்கப்படலைன்னு சொன்னால் நமக்கு ஒரு நோயின் காரணமாக அந்த ஹஜ்ஜுடைய கிரியை செய்வதற்கு முன்னாடியே நம்ம தலைமலிக்க வேண்டிய நிலை வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பரிகாரத்தை கொடுத்துட வேண்டியது. போகும்போதே நோயாளியாக இருக்கிறோம், போய் சேருவோமா இல்லையான்னு சந்தேகம் வரும் என்று சொன்னால், இறைவா நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தா சேரு, இல்லைன்னா என்னை கேள்வி கேட்காத அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறங்கன்றாங்க. இது அந்த நோய்க்கு உள்ள ஒரு சட்டம். அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ ஆயத்துக்கு வந்துடுவோம். அதே 196வது வசனம் தான் அதனுடைய எஞ்சிய பகுதி. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபைதா அமின்தும் நீங்கள் அச்சமற்ற நிலையை அடைந்தால். ஃபைதா அமின்தும்டா இப்போ ஏற்கனவே சொன்னது ஒரு அச்சமான நிலை. ஏன்னாட்டா இவங்க உம்ராவுக்கு போகிறாங்க, எதிரிகள் தடுத்துவிட்டாங்க, போக முடியலை, திரும்பி வர்றாங்க, ஒப்பந்தம் பண்ணிட்டு வர்றாங்க. இது அச்சமான ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த நிலை மாறிடுச்சு. இப்போ ஃபைதா அமின்தும் நீங்கள் அச்சமற்ற நிலை அடைந்தால்னு என்ன அர்த்தம்? நீங்கள் பாட்டுக்கு எந்த தடையும் இல்லாமல் ஹஜ்ஜிக்கு போகலாம், எந்த தடையும் இல்லாமல் உம்ராவுக்கு போகலாம். அந்த மக்காவுடைய ஆட்சி உங்கள் கையில் வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்படி அது மாதிரி ஃபைதா அமின்தும். அமினை என்றால் பயமற்ற ஒரு நிலை. அமினண்டா என்ன அர்த்தம்? பயமற்ற ஒரு நிலைக்கு அமினன்னு சொல்கிறது. ஃபைதா அமின்தும் நீங்கள் அச்சமற்ற நிலையை அடைந்தீர்களேயானால் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் ஹஜ்ஜு தானே செய்யணும். அப்படி ஹஜ்ஜை செய்யும் பொழுது இதை முதல்ல கருத்தை விளங்கிட்டு அர்த்தத்தை பார்ப்போம். இந்த ஹஜ்ஜி என்பதில் 3 வகை இருக்குது. ஹஜ்ஜி செய்வதில் என்ன இருக்குது? 3 வகை இருக்குது. ஒரு வகை என்னன்னு கேட்டால், ஹஜ்ஜி மட்டும் ஒருத்தர் செய்வது. ஒருத்தர் என்ன செய்கிறாரு? போகிறாரு, 8வது நாளைக்கு போய் ஹஜ்ஜுடைய காரியத்தை ஆரம்பிக்கிறாரு. 13ஆம் நாள் வரைக்கும் இருந்து கல் எறிஞ்சிட்டு 12 வரைக்கும் இருந்து கல் எறிஞ்சிட்டு மொட்டை அடிச்சுட்டு திரும்பிடுறாரு. இதை மட்டும் செய்கிறார். இந்த ஹஜ்ஜி மட்டும் செய்வதற்காக ஒருவர் பிரயாணம் பண்ணி போனாரையானால், போயிட்டு ஹஜ்ஜி மட்டும் செஞ்சுட்டு வந்தாரையானால், அவர் எந்த ஒரு பிராணியையும் ஹதி என்கிற பெயரில் கொடுக்க தேவையில்லை. குர்பானி இது கிடையாது, ஹதி கொடுக்கணும்ல, ஹதி கொடுக்க தேவையில்லை. ஹஜ்ஜிக்கு அது அவசியமே கிடையாது. ஹஜ்ஜி மட்டும் ஒருத்தர் செய்ய நாடினாரையானால் அவருக்கு என்ன தேவையில்லை? எந்த ஒரு பழிப்பிராணியையும் கொண்டு போக தேவையில்லை. போகணும், ஹஜ்ஜை செய்யணும், வந்துடணும். இதுக்கு பேர் இது இஃப்ராதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு பேர் என்னது? இஃப்ராத் என்றால் தனித்து ஹஜ்ஜி செய்தல், ஹஜ்ஜி மட்டும் செய்தல், அதுக்கு பேர் இஃப்ராது என்று சொல்வார்கள். இன்னொரு வகை என்னன்னு கேட்டால், கிரான் என்று ஒரு வகை இருக்குது ஹஜ்ஜிலேயே. ஹஜ்ஜி செய்வதில் என்ன இருக்குது? கிரான் என்று ஒரு வகை. கிரான் என்று சொன்னால், இப்போ உதாரணமாக நீங்கள் ஹஜ்ஜி செய்ய போகிறீங்க. இப்போ 8வது நாள்லேருந்து உங்களுக்கு ஹஜ்ஜுடைய கிரியை ஆரம்பிக்குதுல, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு 5வது நாளைக்கே போயிடுறீங்க. பேர் 5ல், பேர் 6க்கு போயிடுறீங்க, பேர் 7க்கு போயிடுறீங்க. போய் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், அந்த இஹ்ராம் அணிந்து உடனே உம்ரா செய்கிறீங்க. உம்ராவை செஞ்சு முடிச்சுட்டு அதே உம்ராவிலேயே அப்படி கண்டினியூவாக ஹஜ்ஜையும் செய்கிறீங்க. இதை செய்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரொம்ப நாளைக்கு முன்னாடி போக மாட்டாங்க. அதாவது ஹஜ்ஜை உம்ராவை சேர்த்து செய்ய நினச்சிங்க. ஒரு இஹ்ராமில் ஹஜ்ஜையும் செய்யணும், உம்ராவையும் செய்யணும். அப்படி நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ துல்ஹஜ்ஜி 8ல் தானே ஹஜ்ஜுடைய கிரியை ஆரம்பிக்குது. துல்ஹஜ்ஜி 6க்கு போயிடுவார். துல்ஹஜ்ஜி 6ல் போய் என்ன செய்வார்னு கேட்டால், உம்ராவை செய்வார் இஹ்ராம் அணிந்து. அந்த உம்ரா செஞ்சுட்டு அந்த இஹ்ராமில் இருப்பார். அந்த இஹ்ராமிலேருந்து விடுபடாமல் அந்த இஹ்ராமில் இருந்து கொண்டு ஹஜ்ஜுடைய நாள் வந்தவுடனே ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வார். ஒரு இஹ்ராமில் 2ஐயும் சேர்த்து செய்வது. ஒரு ஒரு இஹ்ராமில் என்ன செய்வது?
ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து செய்கிறது. இதுக்கு பேர் என்னென்னு கேட்டால் கிரான் என்று ரெண்டையும் சேர்த்து செய்வது என்று அதுக்கு ஒரு அர்த்தம். இதுக்கு பேர் இஹ்ராம், இதுக்கு பேர் இது ஒரு ஹஜ்ஜுடைய வகை. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால் தமத்துண்டு ஒரு வகை இருக்குது. தமத்துண்டா என்னென்னு கேட்டால் ஹஜ்ஜிக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிடுறது. இப்போ ஹஜ்ஜி 8 தானே வருது, 8 போகிறதுக்கு பதிலாக துல்ஹஜ் 1க்கே நீங்கள் போயிடுறது, துல்காதாவுக்கே போயிடுறது. சில ஆளுக்கு 1 மாதம் முந்தையே போயிடுவாங்க. போய் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டிவிட்டு அந்த இஹ்ராமில் உம்ரா செஞ்சு முடித்த உடனே இஹ்ராமிலேருந்து விடுபட்டுருவார். இஹ்ராமிலேருந்து விடுபட்டுட்டு சும்மாவே இருப்பார் மக்காவில். மக்காவில் என்ன செய்வார், உள்ளூர் மக்கள் மாதிரி இருப்பார். இஹ்ராமுடைய எந்த சட்டமும் அவருக்கு பொருந்தாது. அதாவது இப்போ துல்காதா 15ன்னு வச்சுக்கிறோமா, துல்காதா துல்ஹஜ் மாதத்துக்கு முந்தின மாதம் துல்காதா. அந்த துல்காதாவுடைய மாதம் ஒரு 15ல் போகிறாருன்னு வைங்க. 15 அன்னைக்கு போய் அவர் இஹ்ராம் போய் உம்ரா செஞ்சிட்டார். உம்ரா செஞ்சிட்டவுடனே தலையை மலிச்சிட்டு சாதாரண ஒரு நிலைக்கு அவர் வந்துடுவார். என்ன செய்வார்னு கேட்டால் அந்த ஊர்லேயே தங்கியிருப்பார். மக்காவில் என்ன செய்வார், இஹ்ராம் இல்லாமல் தங்கியிருப்பார். உள்ளூர் வாசிகளை போல் தங்கியிருப்பார். மனைவியோடு போயிருந்தாருன்னா மனைவியோட சந்தோஷமாக இருந்து கொள்ளலாம், இஹ்ராம்லேருந்து விட்டுவிட்டு. அதுக்கடுத்தது ஹஜ்ஜி வந்த உடனே மறுபடியும் இஹ்ராம் கட்டுவது. ஹஜ்ஜி வந்தோன்னு என்ன செய்கிறது, மறுபடியும் இஹ்ராம் கட்டி அப்புறம் ஹஜ்ஜை நிறைவேற்றுறது. அப்போ என்ன செய்யறதுன்னா ஒரு பயணத்தில் 2 இஹ்ராமை கொண்டு ஒரு பயணத்தில் செய்கிறாரு. ஒரு பயணத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கு ஒரு இஹ்ராம் இதுக்கு ஒரு இஹ்ராம் வச்சு ஹஜ்ஜை உம்ராவையும் செய்கிறாருன்னு கேட்டால் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் தமத்துன்னு சொன்னால் ஜாலியாக இருக்குன்னு அர்த்தம். தமத்துன்னு என்ன அர்த்தம், தமத்துக்கு சரியான அர்த்தம் என்னென்னு கேட்டால் ஒரு என்ஜாய் பண்ணுறது, ஜாலியாக இருக்குது. அதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டால் இவர் உம்ராவை செஞ்சுட்டு ஹஜ்ஜி வரைக்கும் 1 மாதம் சும்மா உட்காந்துருக்கார்ல, அவர் ஜாலியாக தானே இருக்க போகிறாரு. ஹஜ்ஜுடைய எந்த ஒரு கண்டிஷனும் இல்லையில. ஹஜ்ஜில் இஹ்ராமுடைய எந்த ஒரு கண்டிஷனும் வேட்டையாடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. இவருக்கு அது கிடையாது. ஏன் கிடையாது, உம்ரா செஞ்சுட்டு இஹ்ராம்லேருந்து விடுபட்டுட்டார் அவர். அதே மாதிரி அந்த உம்ரா மனைவி மக்களோட சேரக்கூடாது, மனைவியோட சேரக்கூடாது, கணவனோட சேரக்கூடாதுன்னு இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்துக்கலாம். கணவன் தம்பதியாக போகிறாங்கன்னு வைங்க, அவங்க தமத்து முறையில் ஹஜ்ஜிக்கு போனாங்கன்னு சொன்னால் உம்ராவை செஞ்சு முடிச்சுட்டு இஹ்ராம்லேருந்து விடுபட்டுட்டு சாதாரண லோக்கல் பீப்புள் மாதிரி இருந்துக்கிடுவாங்க. இருந்தால் என்ன தாம்பத்தியம் ஏற்படலாம், சந்தோஷமாக எல்லாம் செஞ்சுக்கிடலாம். செஞ்சுட்டு ஹஜ்ஜுடைய காரியம் காலம் வரும்போது ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜு செய்வது. இதுக்கு பேர் என்னென்னா தமத்துன்னு சொன்னால் ஒரு என்ஜாய் பண்ணுவதுன்னு இதுக்கு அர்த்தம்னு வைங்களேன். ஏன் இந்த வார்த்தை இதுக்கு சொல்லப்பட்டுச்சுன்னு கேட்டால் ஹஜ்ஜுக்குன்னு போய்விட்டு அவர் உம்ராவை முடிச்சுவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறார் உள்ளூர் மக்கள் மாதிரி. எந்த விதமான இஹ்ராமுடைய கண்டிஷன்லையும் வரமாட்டேங்கிறார் அவர். அப்படி ஒரு ஜாலியாக அவர் இருந்த காரணத்தினால அதுக்கு பரிகாரமாக ஒன்று செய்யணும். அவர் போனால் ஹஜ்ஜி செஞ்சுட்டு இந்த இஹ்ராமுடைய அந்த கண்டிஷனோடு வந்துட்டால் பிரச்சனை இல்லை. இவர் தமத்துவ முறையில் ஹஜ்ஜிக்கு போனார்ன்னு சொன்னால் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மக்காவுக்கு போயிட்டு புனித இல்லையில் இருந்துக்கிட்டு இஹ்ராமை முடிச்சுட்டு சாதாரண ஆளாக இருந்து கொண்டு சாதாரண மனிதர் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாருல வாழ்க்கையை. அதுக்காக வேண்டி என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கு ஒரு பரிகாரத்தை கொடுனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஹதி என்கிற பெயரில் ஒரு பிராணியை கொடுக்கணும். இந்த ஹதி எதுக்கு கொடுக்கணும்னா ஹஜ்ஜிக்கு உள்ள கடமை கிடையாது. ஹஜ்ஜை மட்டும் செஞ்சால் அவர் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நீங்கள் போகிறீங்க 8வது நாளைக்கு போய் இறங்குறீங்க ஃப்ளைட்டில், அல்ல 10 நாளைக்கு முந்தையே போகிறீங்க, எந்த இஹ்ராமும் கட்டாமல் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஹஜ்ஜி டைம் வர்ற வரைக்கும் சும்மா இருக்கிறீங்க. ஹஜ்ஜி வந்தவொடனே இஹ்ராம் கட்டுறீங்க, உம்ரா செய்யலை, ஹஜ்ஜி மட்டும் தான் செய்கிறீங்க, முடிஞ்சோன்னு ஒடியாந்துடுறீங்க. இதுக்கு பேர் என்ன, இஃப்ராது. இந்த மாதிரி ஒருத்தர் செய்வாரையானால் இவருக்கு எந்த ஒரு ஹதியும் கிடையாது. இந்த ஹதின்னு ஒரு பிராணி கொடுக்க சொல்கிறோம்ல, அந்த ஹதி கொடுக்க வேண்டிய அவசியம் இவருக்கு வராது. ஆனால் தமத்துங்கிற முறையில் அவர் செய்வாரையானால் அவருக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, நீ அந்த ஹஜ்ஜிக்குன்னு வந்துட்டு ஜாலி ஆகிட்டு இருக்கியா இல்லையா, ஹஜ்ஜிக்குன்னு பிரயாணப்பட்டு அங்கேருந்து வந்த பிறகு இஹ்ராம் முடிச்சுப்புட்டு நீ உள்ளூரில் இருக்கிற மக்கள் மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமா இல்லையா? அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மாதிரி முறையில் நீங்கள் ஹஜ்ஜி செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் பழிப்பிராணி கொடுக்கணும். அந்த பழிப்பிராணி குர்பானி கிடையாது, அது ஹதி. ஹதிங்கிற என்ன அர்த்தம்? ஹதின்னு அந்த ஹரமில் தான் அறுக்கணும், அந்த பிராணி அறுக்கணும். அந்த மாதிரியான முறையில் ஹதி என்பதை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை தான் இந்த வசனம் இப்போ சொல்ல போகிறது. என்ன சொல்கிறது?
ஃபைதா அமின்தும், நீங்கள் அச்சமற்ற நிலையை அடையும் போது, அதாவது இந்த உம்ராவுக்கோ ஹஜ்ஜிக்கோ நீங்கள் போகும்போது எதிரிகள் உங்களை தடுப்பார்கள் என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும்னு இதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லியாச்சு, முந்தின வாக்கியத்தில் சொல்லியாச்சு. இப்போ தடை இல்லை, நீங்கள் போவதற்கு யாரும் தடுக்கலாம், நீங்கள் வாட்டுக்கு போகலாம், ஃப்ரீயாக இருக்குது, பாதை ஃப்ரீயாக இருந்துச்சின்னு சொன்னால் ஃபமன் தமத்தா பில் உம்ரத்தி இலல் ஹஜ்ஜி, உம்ராவை கொண்டு ஹஜ்ஜியோடு ஒருத்தர் தமத்து செய்தாரேனால், தமத்துன்னா சுகம் அனுபவிப்பாரேயானால், அதாவது இஹ்ராம் இல்லாத நிலையிலும் இருப்பாரேயானால், அது அந்த அர்த்தம். அப்படி செய்வாரேயானால் அலைஹின்னு வச்சுக்கிறணும், அலைஹி அவர் மீது கடமை மஸ்தைசர மினல் ஹதியி, இயன்ற ஒரு ஹதி அவருக்கு கடமை இருக்கிறது. அவருக்கு இயன்ற ஒரு ஆட்டையோ இயன்ற ஒரு மாட்டையோ அல்ல இயன்ற ஒரு ஒட்டகத்தையோ என்ன செய்யணும், அவர் ஹதி என்பதை ஒரு பலியிட வேண்டும். அப்போ தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்தவர்கள் கொஞ்சம் சொகுசாக இருந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி ஹரமுக்கு போய்விட்டு இஹ்ராம் இல்லாமல் உள்ளூர் வாசி மாதிரி இருந்துட்டு ஜாலியாக இருந்தீங்கல்ல, அந்த ஒரு ஜாலியாக இருந்ததுக்கு ஒரு பரிகாரமாக என்ன செய்யணும், நீங்கள் ஒரு ஹதியை கொடுங்க. தமத்து முறையில், தமத்து உண்டாலே ஜாலின்னு அர்த்தம், தமத்து உண்டாலே என்ன அர்த்தம், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் மனைவியரோடு சந்தோஷமாக இருப்பதற்கு தான் அந்த வார்த்தையை சொல்லுவது. அப்போ ஹஜ்ஜுக்குன்னு போயிடுறீங்க, உம்ராவை செஞ்சு போடுறீங்க, அதில் இஹ்ராம்லேருந்து விடுபட்டுறீங்க, அதுக்கு பிறகு புருஷன் முன்னாடி சந்தோஷமாக இருக்கிறீங்கல்ல, அந்த ஒரு சுகத்தை நீங்கள் அனுபவிக்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி ஹஜ்ஜுக்குன்னு போய்விட்டு அதுலேயும் கூட நீங்கள் தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறீங்க என்ற காரணத்திற்காக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் ஹதி என்கிற ஒரு பலிப்பிராணியை கொடுக்கணும். ஃபமன் தமத்தா பில் உம்ரத்தி இல்ல ஹஜ்ஜி, உம்ராவை கொண்டு ஹஜ்ஜின் பக்கம் தமத்து செய்வாரையானால் இருக்கு. தமத்துன்னா சுகம் அடைவாரையானால் அர்த்தம். அதுக்கு அந்த அர்த்தம் செஞ்சால் நமக்கு விளங்காது. நடைமுறையில் என்ன வந்துருச்சுன்னா தமத்து என்னன்ற சொல்ல விளக்கிட்டாங்க. இந்த தமத்து முறையில் ஹஜ்ஜு செஞ்சாலும் விளங்கிக்கிறங்க. இப்போதைக்கு தமத்து முறையில் உம்ராவின் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்கிறாரு. எப்படி செய்கிறாரு, தமத்து அடிப்படையில் செய்கிறார். தமத்து அடிப்படையில் செய்கிறாருன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், உம்ராவை முடித்து விட்டு இஹ்ராம் இல்லாமல் ஜாலியாக இருந்து விட்டு ஹஜ்ஜு டைம் வந்தவுடனே இன்னொரு இஹ்ராம் கட்டி அவர் ஹஜ்ஜை செய்கிறார். இப்படி செய்வாரையானால் அலைஹி, இந்த ஃபமான் இருக்குல்ல அங்கேக்குள்ளே வச்சுக்கணும், அலைஹி அவர் மீது கடமை மஸ்தைசர, எது இயலுமோ அது கடமை, மினல் ஹதி, ஹதியில் எது இயலுமோ அதை அவர் செய்ய வேண்டும். அப்போ தமத்து முறையில் ஹஜ்ஜு செஞ்சார்களேயானால் அவங்க ஒரு ஆட்டை நம்ம பலியிட வேண்டும். அது குர்பானி கிடையாது, அது குர்பானி கிடையாது, அது ஒரு பரிகாரம். குர்பானி வழக்கமாக வசதியான ஆளாக இருந்தால் கொடுப்பார்ல, அந்த குர்பானி தனியாக கொடுத்தாகணும். ஊரில் வச்சு கொடுப்பாரு, அங்கே வச்சு கொடுப்போம். இங்கே இலைகள் கிடையாது, ஊரில் பணத்தை அனுப்பி என்ன செய்யணும், அந்த குர்பானி தனியாக கொடுக்கணும். அது ஹஜ்ஜி இந்த ஹதி கொடுத்ததுனால அந்த கடமை நீங்காது. குர்பானிங்கிற கடமை அது ஹஜ்ஜோட சம்பந்தம் இல்லாமல் வருஷம் வசதி உள்ளவங்க கொடுக்கக்கூடியதற்கு பேர் அந்த குர்பானின்னா நாட்டு வழக்கத்தில் ஹதி உலுகையா, அதுக்கு பேர் உலுகையாங்கிறது கொடுத்தாகணும். இது ஹதி என்பது என்னன்னு கேட்டால் ஒரு தண்டம் போடுறது, அதாவது ஃபைன் போடுற மாதிரி, பெனால்ட்டி போடுற மாதிரி உள்ளது. நீ தமத்து செஞ்ச காரணத்தினால உனக்கு ஹதிங்கிற ஒரு பெனால்ட்டி இருக்கிறது, ஒரு ஃபைன் இருக்கிறது. அது என்ன ஃபைன் என்று கேட்டால் இயன்ற ஒன்றை செய்யணும். அந்த ஹதி கூட இப்போ ஒருத்தன் தமத்து முறையில் ஹஜ்ஜுக்கு போயிட்டான், அவன் வசதி உள்ளவனும் இருப்பான், ஏழையும் இருப்பான். வசதி இங்கேருந்து செலவழிச்சிட்டு அப்புறம் வசதி உள்ளவனாக தான் இருப்பான். நீங்கள் அந்த காலத்து மக்களை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழையும் கூட ஹஜ்ஜு செய்யலாமா இல்லையா? ஃப்ளைட்லையா போக போகிறான், பக்கத்து ஊர்லேருந்து ஒரு நடந்து கூட ஹஜ்ஜுக்கு போவான். அப்போ அவனுக்கு ஹஜ்ஜுக்கு போக முடியும், ஆடு மாடு வாங்கி கொடுக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்வது என்று கேட்டால், நீ ஹதி கொடுக்க முடிஞ்சால் ஹதி கொடுத்துருப்பான். ஹதி கொடுக்க முடியலை என்று சொன்னால் ஒரு 10 நோன்பு வை. ஹதி அப்போ ஹதி என்பது குர்பானி இல்லைன்னு வழங்குதா? குர்பானிக்கு பதிலாக நீங்கள் நோன்பு வைக்க இயலுமா? குர்பானி தான் வைக்கணும். உனக்கு ஹதி கொடுக்க இயலன்னா என்ன செய்யணும், ஒரு 10 நோன்பு வை. அந்த 10 நோன்பு எப்படி வைக்கணும்னு கேட்டால் 3 நோன்பு அந்த ஹஜ்ஜி பிரயாணத்தில் வச்சிடணும், ஒரு 7 நோன்பு ஊரில் வைக்கணும். மொத்தம் 10,000. அதான் இப்போ இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறேன். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஃபமன் தமத்தா பில் உம்ரத்தி இல்லை ஹஜ்ஜி, ஹஜ்ஜோடு உம்ராவை ஒருத்தர் சேர்த்து செய்வாரையானால் அலைஹின்னு வச்சுக்கிறங்க, அலைஹி அவர் மீது கடமை மஸ்தைசர மினல் ஹதி, இயன்ற ஒரு ஹதி பலிப்பிராணி அவருக்கு கடமை. ஃபமல்லம் எஜித், யார் அந்த பலிப்பிராணியை கிடைக்கவில்லையோ, பெற்றுக்கொள்ளவில்லையோ, பெற்றுக்கொள்ளவில்லையோ அலைஹி அவர் மீது கடமை சியாமு சலாசத்தி ஐயாமின்,
3 நாட்கள் நோன்பு நோற்பது கடமை. ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜி பயணத்திலே 3 நோன்பு வைத்து விட வேண்டும். ஓ சபாத்தின், இன்னொரு 7 நாள் நோன்பு நோற்பது கடமை. இதா ரஜத்தும், நீங்கள் திரும்பிய பிறகு, இலா பிலாதிக்கும், உங்களுடைய ஊருக்கு திரும்பிய பிறகுன்னு வச்சுக்கிறேன். இதா ரஜத்தும் இலா பிலாதிக்கும், உங்களுடைய ஊர்களுக்கு வந்த பிறகு ஒரு 7 நோன்பு வைங்க. ஹதின்னா ஹதி கொடுக்கணும். தமத்து ஹஜ்ஜி செஞ்சீங்கன்னா ஹதி கொடுத்துருங்க. ஹதி கொடுக்குறளவுக்கு வசதி இல்லைன்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜி பயணத்தில் இருக்கும்போது ஒரு 3 நோன்பு வச்சு போடுங்க. ஊருக்கு வந்து ஒரு 7 நோன்பு வைங்க. வச்சிங்கன்னா தில்க அஷரத்துன் காமிலா, இது பரிபூர்ணமான 10ஆக ஆகிவிடும். 10 நோன்பு தான் வைக்கணும். அந்த 10 நோன்பை எப்படி வைக்க எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால் 3 நோன்பை ஹஜ்ஜி பயணத்தில் வைங்க, 7 நோன்பை ஊருக்கு வந்த பிறகு செய்யுங்க. அப்போ இந்த ஹதி என்பது என்ன கிடையாது, அது வந்து குர்பானி கிடையாது, நல்லா விளங்குது. இந்த ஹதி என்பது ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியம் கிடையாது, ஹஜ்ஜிக்கும் குர்பானிக்கு சம்பந்தமே கிடையாது. இவரை ஹதி கொடுக்க சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால் அவர் என்ஜாய் பண்ணுறாரு, அதுக்கு தான். இவர் ஹஜ்ஜிக்குன்னு போய் என் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கிறார், பொண்டாட்டி புருஷன் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. அப்படி ஜாலியாக இருந்தீங்களா, ஹஜ்ஜிக்குன்னு போயிட்டு ஒரு ஜாலி வேறு உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் ஒரு ஆட்டை கொடுங்குறான்ல. அப்போ அதுக்கு தான் அந்த ஹதிங்கிறத தவிர எதுக்கு இல்லை, ஹஜ்ஜி நிறைவேறுவதற்குரிய கடமையில் ஹதி வராது. அப்போ நீங்கள் ஹஜ்ஜை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஹதியும் கொடுக்க தேவையில்லை. ஒரு குர்பானின்னு உங்களுக்கு வழக்கமான கடமை இருக்கும்ல, அந்த கடமையே ஊரில் நீங்கள் கொடுக்க செஞ்சிட வேண்டியதான். அது ஹஜ்ஜிக்கு சம்மந்தம் இல்லை, அது குர்பானிக்கு ஹஜ்ஜிக்கு சம்மந்தம், அது தனி இது தனி. ஹதி என்பதும் என்னென்னா குர்பானியோட சம்மந்தம் கிடையாது. இது நீங்கள் செஞ்ச ஒரு 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 சுகம் அனுபவிக்க, தமத்துவன்னா ஒரு சுகம் அனுபவிக்கிறது. இப்போ உதாரணமாக அந்த தமத்துவங்கிற வார்த்தைக்கு வந்து முத்தா என்றும் சொல்வார்கள். முத்தா என்றாலே என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த கல்யாணத்தில் முத்தா பண்ணுவாங்கல்ல, முத்தா திருமணம்ங்கிறாங்கல்ல, வாடகை திருமணம், அதுக்கு பேர் முத்தா தான். ஹஜ்ஜில் ஜாலியாக இருக்கிறதுக்கு பேர் முத்தா தான். அப்போ தமத்துவ அர்த்தமே என்னன்னு கேட்டால் கணவன் மனைவி ஜாலியாக இருப்பது. கணவன் மனைவி ஜாலியாக இருக்கிறதுங்க. நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறீங்க, ஹஜ்ஜிக்கு போனால் என்ன செய்யணும், ஒரு கட்டுப்பாடாக கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு தானே போகணும். அங்கேயும் போய்கிட்டு உம்ராவை செஞ்சுவிட்டு நீங்கள் ஜாலியாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜாலியாக இருந்ததுக்கு தண்டம் கொடுங்க. என்ன தண்டம் கொடுங்க, ஒரு ஹதி கொடுங்க. ஹதி கொடுக்க முடியலைன்னு சொன்னால் 10 நோன்பு வைங்க, 3 + 7 வைங்கன்னு நல்லா சொல்கிறான். திருப்பி ஒருக்கா இப்போ அர்த்தத்தை பாருங்கள். இப்போ இதை அமின்தும், நீங்கள் அச்சமற்ற நிலையை அடைந்து, ஃபமன் தமத்தா பில் உம்ரத்தி இல்லை ஹஜ்ஜி, ஹஜ்ஜோடு உம்ராவை சேர்த்து யார் செய்கிறாரோ ஃபலைஹின்னு நானாக வச்சுக்கிறாங்க உங்களுக்குள்ள, ஃபலைஹி அவர் மீது கடமை, மஸ்தைசர மினல் ஹதி, இயன்ற ஹதி வந்து அவருக்கு கடமை. ஃபமல்லம் எஜிது, யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த எஜிதுங்கிற வார்த்தை புகாரிலோட வந்துச்சில் வச்சதுன்னா அதிருப்தி அடைவது, கோவப்படுவதுன்னு அர்த்தம். அந்த எஜிது தான் இது. இது வந்து அலான்னு வந்துச்சுன்னா அர்த்தம் மாறிக்கிறோம்ல, அந்த வார்த்தை தான். ஃபமல்லம் எஜித், யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ, எதை பெற்றுக்கொள்ளவில்லை, ஹதி பெற்றுக்கொள்ள, ஹதி வாங்க காசு இல்லை, அல்ல காசு இருந்தாலும் ஹதி கிடைக்க மாட்டேங்குது, அது ரெண்டுக்கும் வருது. ஃபமல்லம் எஜித், யார் கிடைக்கவில்லையோ அவர் அலைஹி அவர் மீது கடமை, சியாமு சலாசத்தி ஐயாமின் ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜில் இருக்கும்போதே ஒரு 3 நாள் நோன்பு வைக்க வேண்டும். ஓ சபாத்தின் இதா ரஜத்தும், திரும்பிய பிறகு ஒரு 7 நாள் நோன்பு வைக்க வேண்டும். வந்து தில்க அஷரத்துன் காமிலா, இது பரிபூர்ணமான 10 நோன்பாக ஆகிவிடும். 10 நோன்பு நீங்கள் வந்து அதுக்கு பிராயச்சித்தம், ஹதி கொடுக்கணும், இல்லாட்டி 10 நோன்பு வைக்கணும். அப்போ இந்த 10 நோன்பு வைக்கணும்னு சொல்வதில் இருந்த இது வந்து குர்பானி இல்லைன்னு வழங்குதா இல்லையா? குர்பானி நீங்கள் இன்றைக்கி ஊரில் உங்களுக்கு குர்பானி கடமையாச்சு, அதுக்கு மேலே 10 நோன்பு வைக்கலாமா? குர்பானின்னா குர்பானி தானே கொடுக்கணும். இந்த ஹதிக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, வேறு ஒரு பரிகாரம் கூட இருக்குது. அப்படின்னா அந்த ஹதிங்கிறதுக்கு குர்பானிக்கு சம்மந்தமே இல்லை. இதை வச்சுக்கிட்டு தான் ஹஜ்ஜில் வந்து குர்பானி 4 நாள் குர்பானி கொடுக்கலாம், எப்போ வேணாலும் கொடுக்கலாங்கிறாங்க. இந்த ஹதி எப்போ வேணாலும் கொடுக்கலாம், குர்பானியை சொல்லவே இல்லை. இது இந்த ஹதியை வந்து என்ன செய்யணும், எண்ணெய் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் இந்த ஹதி கொடுக்க சொல்லிட்டான்ல அல்ல, நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அப்புறம் 15 கூட கொடுங்க, 10 கூட கொடுங்க, 17 கூட கொடுங்க, 20 கொடுங்கன்னு அதையே கொடுங்க. அந்த ஹதி என்பதற்கு நாள் முக்கியம் கிடையாது, அந்த இடம் தான் முக்கியம். அந்த ஹதிக்கு அதை வச்சுக்கிட்டு குர்பானியை போண்டான்னு கொடுக்கலாம்னு என்ன செய்கிறாங்க, சில சட்டங்கள்லாம் வகுக்கிறாங்க. விளங்கலை, ஹதின்னா என்னென்னு விளங்காமல் ஒரு சாரார் வந்து மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இதை விளங்கிக்கணும், இது ஒரு விஷயமாச்சு. அடுத்த வசனம் வந்து நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.